ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோர் மிளகு, தயிர் மிளகு எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் மிளகு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் தான் எடுத்துக்கணும். நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பச்சை மிளகாய் நடுவில் ஒரு கோடு போடணும். இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணணும். சென்டரில் மட்டும் லைட்டாக, ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பச்சை மிளகாயும் அந்த மாதிரி கீறி வச்சுட்டோம். அதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரை பச்சை மிளகாயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பச்சை மிளகாய் தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணணும். ஊறுகாய்க்கு எவ்வளோ போடுவீங்களோ அதை விடைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிவிடுங்க. மிளகு நல்லா எரிப்பாக இருக்கிறதுனால உப்பு நிறைய தேவைப்படும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாள் இதை அப்படியே ஊறணும் தயிரில். ஒரு நாளைக்கு 2 தடவை அல்லது 3 தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மறுநாள் நான் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். உப்பில் நல்லா ஊறி பச்சை மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி டெய்லி 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நாள் பச்சை மிளகாய் தயிரில் நல்லா ஊறிடுச்சு. 3ஆவது நாள் எடுத்து நம்ம இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா காய வச்சுக்கலாம். ஒவ்வொரு மிளகாய் எடுத்து இது வெயிலில் நல்லா காயணும். ஒரு 10 நாள் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதே தயிர்லேயே ஊற வைங்க மறுபடியும். இப்போ எல்லா பச்சை மிளகாயும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டோம். இப்போ இதை காய வைக்க போகிறோம். காய வச்சதுக்கப்புறமா ஈவினிங் எடுத்து அதே தயிர்லேயே ஊற வச்சுடுங்க. இந்த தயிர் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதே தயிர்லேயே ஊற வச்சுக்கலாம். இப்படி ஒரு 10 நாள் எப்போவுமே காஞ்சதுக்கப்புறமா எடுத்து தயிரில் போட்டுடுங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, மறுபடியும் தயிர்லேயே போட்டுட்டோம். தயிரில் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. இப்போ 6 டேஸ் நல்லா காஞ்சிடுச்சு, இன்னும் நல்லா காயணும். இப்போ நான் ஒரு 10 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இங்கே வெயில் கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் 10 டேஸ் ஆச்சுது. வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 5 to 6 டேஸே போதும், சூப்பராக காய்ச்சிடும். இப்போ எனக்கு 10 டேஸ் ஆச்சுது. நம்ம காய வச்சு எடுத்துருக்கிற அந்த மோர் மிளகாய் ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம காய வச்சுருக்கிற மோர் மிளகாய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. பட் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். ரைட் சைடில் நான் அடுத்த பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான மோர் மிளகாய் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஈஸியாக. இது ரொம்ப வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம திருப்தியாக சாப்பிடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இது ஃப்ரை பண்ணி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தயிர் சாதம் கூட எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எந்த சாப்பாடு கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான மோர் மிளகாய், தயிர் மிளகாய் எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க. இது பண்ணுறது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும், பிகாஸ் காய வைக்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.